ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஹான் குட்டியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்கு தான் வந்திருக்கோம். 6 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு உட்காரலாம். நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வந்து பிளேஸ் முன்னாடி கிடைக்கல, பின்னாடி தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். கிளம்பும் போதெல்லாம் விபின் குட்டி நல்லா ஜாலியாக தான் கிளம்பி வந்தாரு. உள்ள என்ட்ராகும்போது திடீர்னு ஒரே அழுக. என்னடான்னு சொல்லிட்டு நான் சைடில் கவனிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராகும்போது கவனிக்கல, பார்த்தா விளையாட்டு பொருள்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு என்னன்னே சொல்லாம திடீர்னு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு உள்ள என்ட்ரு ஆகும்போதே இந்த மாதிரி யானையில வந்து பொம்மையில செஞ்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வந்து உண்மையான யானையே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு டவுட், இது உண்மையான யானையா என்னன்ட்டு போயிட்டு போயிட்டு பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அப்படியே ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருந்தாங்க. உண்மையான யானை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. உள்ளேருந்து வந்து தண்ணீர் வந்து தெளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. விபிங்க தூக்கி பக்கத்துல தொட அழைச்சிட்டு போனா, அவர் வந்து உண்மையான யானைன்னு சொல்லிட்டு பக்கத்துல போகவே இல்லை. தொட கூட இல்லை. ரொம்ப கடந்து கத்தி எடுத்துட்டான். சரின்னு சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து என்ஜாய் ஆகிட்டோம். பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிற மாதிரியே இருந்தது. உள்ள என்ட்ராகி பார்த்தா ஃபுல்லாவே சேர்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. பேக் சைடு தான் உட்கார்ற மாதிரி ஆயிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வானவேடிக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு வந்து விபின் குட்டி ரொம்ப கத்து இந்த வெடியை பார்த்துட்டு பயந்து, அதுக்கப்புறம் அவரை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாரதத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தது. பாதாம் பால் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு போயிட்டு பாதாம் பால் வாங்கி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அவனுக்கு வந்து வெஜ் ரோல், எக் பப்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் விஹானோட டான்ஸ் வந்தது. அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து பின்னாடி உட்காந்ததுனால கிளியராக தெரியல. ஒரு சின்ன கிளிப் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கே ஆடுறாருன்னே கண்டுபிடிச்சு அவரை வந்து வீடியோஸ் எடுக்கிறதே பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தம்பியை அழைச்சிக்கிட்டு வந்துட்டு அவனுக்கும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆனுவல் டே வந்து முடியலை. அது வந்து முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சின்ன பசங்கனால சீக்கிரமே தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பிக்கு முடிஞ்சோடனே இன்னும் ஒரு 2 டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். தம்பி அழைச்சிட்டு போயிட்டு அந்த யானையை கூட நின்றுட்டு விளையாட விட்டுட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கும் வந்து பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏன்னா இப்பயும் வந்து மணி 10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.